இது வந்து ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். இதில் சில கருத்துகள் கொஞ்சம் இருக்கு தாரேன். அதாவது நான் இப்போ சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டால், இப்போ இப்போ அதே மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் வந்து 2025 இன்றைக்கு பூத்த புஷ்பம் சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ 2025க்குள்ளே இறைவன் நின்றா ஒன்று தாண்டு எடுத்துக்காட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ இதில் மிச்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆய்வாளர் விஞ்ஞானம் எல்லாம் வந்து மிச்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க தேடி கண்டுபிடிச்சி இப்போ வந்து இப்போ இதாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நம்ம வாழ்ந்து வர வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், எப்படி வாழணும், என்ன மாதிரி இப்போ வந்து நம்ம இருக்கணும் என்று இந்த கதைகள் வந்து எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஆண் மகன் பெண் மகள் இப்போ கல்யாணம் முடித்து அவங்க எப்படி அந்த அந்த உடல் உறவு எப்படி கொண்டாடுற என்றதும் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி விஷயங்கள் இப்போ அதே மாதிரி தான் முக்கியமான இது வந்து ஆண் மகன் பெண் மகளை உருவாக்குறாங்க. ஆணை பெண்ணை உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்க இதெல்லாம் வந்து தரலாம். அப்போ இன்னும் வந்து முக்கியமான என்னதுன்னா இதுகள் இன்றைக்கு நேற்று நடந்த சம்பவம் இல்லை. இப்போ 1000 2000 3000 5000 10,000 என்று 20,000 என்று இல்லை. இது எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவம். அதாவது ஆரம்பத்தில் நடந்த சம்பவங்கள் தான் இதுக்கு பிறகு வந்து தாரேன். அது எத்தனையோ கோடி வருஷத்துக்கு மேலே நடந்த சம்பவங்கள். இப்போ ஆரம்பம்னு சொன்னால் முதல்ல இது வந்து தாரேன்னா, அப்போ இந்த விஷயங்கள் தான் இதுக்கு பிறகு வந்து வரும். இதுக்கு பிறகு வந்து வந்து அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நம்ம இப்படி வாழ்கிறோம். அப்போ வாழ்கிறேன்னு சொல்லி இப்போ எல்லா விஷயம் வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ பாட்டுகள் எழுதியிருக்கிறாங்க தமிழில். அதே மாதிரி இது வந்து ஏடுகள். இப்போ இவங்க இப்போ எப்படி எப்படி வாழணும், என்ன மாதிரி செய்யணும்னு போட்டு பாட்டுகளில் எழுதுகிறாங்க. அப்போ இதே மாதிரி அந்த நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. சில இதுகள் வந்து ஏடுகளில் எழுதியிருக்கிறாங்க, சில விஷயங்கள் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. புஸ்தகம் எழுதினா ஒரு புத்தகத்தில் இல்லை. இப்போ இன்னும் பல நாடுகள் இருக்குது. அந்தந்த நாடுகளுக்குரியதை அந்த பாஷைகளுக்குரிய புத்தகங்களில் இவங்க வந்து அந்த சில விஷயங்கள் வந்து எழுதுகிறாங்க. அப்போ இது வந்து இது எல்லாத்தையும் வந்து உறுதியாக்கணும்னு சொன்னால், இப்போ 20 பேர் இருந்தால் 10 பேர் நம்புவாங்க, 10 பேர் வந்து நம்ப மாட்டாங்க. அப்போ இப்போ என்ன காரணம்னு கேட்டால், இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், அறக்குறையா ஆன்மீகம் தேடி உபதேசம் சொன்னவங்க தான் இதை வந்து குழப்பியிருக்கிறாங்க. குழப்பினால இப்போ உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தா, இப்போ 26 எழுத்து வந்து ஏ என்ற சொல் அப்பா என்ற சொல், ஆ என்ற சொல் அம்மா சொல். அப்போ ஏபி என்ற சொல் வந்து 26 எழுத்தை வாசித்தவங்க இந்த படிக்கிற இந்த ஆண்மகன் பெண் மகள் இப்போ பிறப்புல இருந்து இப்போ துன்பத்தை தான் இவங்க வந்து அண்டிக்கிறாங்க. அதாவது மனசுக்குள்ள வந்து வேதனை, மனசுக்குள்ள இதுன்னு சொன்னால், மனசுக்குள்ள வேதனைன்னு சொன்னால், இப்போ எடுத்த உடனே சொல்கிற வந்து சித்திரவதை செஞ்சு கொல்லப்பட்டாருண்டு. அப்போ இதுகள் வந்து சொன்னனால இந்த ரெண்டு இப்போ ஆண் மகனும் பெண் மகனும் இப்போ வந்து மிச்சம் வந்து பாதிக்கிறவங்க. அப்போ சின்ன வயசுலேருந்து இதுகள் வந்து பாதிச்சு தான் வளர்ந்து வந்து. அப்போ இதுகள் எல்லாம் வந்து நம்ப வைக்கணும்.
நம்ப வைக்கிறோன்னு சொன்னால் இப்போ இப்போ கற்பனையால் கதை சொல்ல இயலாது. எழுதி வச்சிருக்கிறத எடுத்துக்காட்டி சொன்னா தான், முறையா எடுத்துக்காட்டி சொன்னா தான் இதுகள் வந்து நம்பும். அப்படி இப்போ இறைவன் என்றா ஒருவன் தான் என்று இப்போ வந்து எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி சில அந்த விஷயங்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதில் ஆண்மகன் பெண்மகளை உருவாக்குறாங்க. உருவாக்குறதுக்கு எல்லாம் வந்து ஆதாரத்தோட காட்டலாம். அதாவது இதில் வந்து அந்த கடைகளில் மார்க்கெட்டில் இப்போ வாங்குகிற இந்த பொருள்கள் இருக்குது. என்கிட்ட இப்போ வந்து என்ன வசதி வாய்ப்பு இல்லை, பண வசதி இல்லை. நான் கிடைச்ச உடனே நான் வந்து இதுகள் வந்து வாங்கி நான் வந்து ஆதாரங்களோட காட்டுறேன். அப்போ இதுகள் எல்லாம் இப்போ இப்போ வந்து சொல்கிறதுக்கும் இப்போ ஒருத்தர்கிட்டையும் உதவி இல்லாமல் தான் நான் வந்து சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து சொல்கிற காரணம் வந்து இதுக்கு பிறகு இந்த ஆண்மகன் பெண்மகன் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் இந்த பூமியில் வாழணும் என்றபடியாக நான் வந்து இதுகள் எடுத்து தாரேன். எப்படி சரி நான் சொல்லி போட்டு தான் சாகுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தரலாம். அப்போ கற்பனையால் கதை சொல்ல வேணாம். எழுதி இருக்கிறத பார்த்து நம்ம ஒன்றா தான் இதுகள் வந்து புரியும். மிச்ச விஷயங்களுக்கு தாரேன். நன்றி, வணக்கம்.